அபிஷேக பிரியரான சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் செய்யும் அபிஷேகம்தான் இந்த அன்னாபிஷேகம். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதியும் பரணி நட்சத்திரமும் சேரும் நாளில்தான் அன்னாபிஷேகத்தை நடத்துகிறார்கள். சிவபெருமானின் திருமேனியில் செய்யும் அன்னாபிஷேகத்தை பார்த்தாலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதையே நம் முன்னோர் சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று கூறியுள்ளனர். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் ஒவ்வொரு அரிசியிலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். அதனாலேயே அன்னாபிஷேகத்தை வணங்குவது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்னாபிஷேக பிரசாதத்தை உண்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும், தீராத நோய் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அபிஷேக பிரியரான சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் செய்யும் அபிஷேகம்தான் இந்த அன்னாபிஷேகம். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதியும் பரணி நட்சத்திரமும் சேரும் நாளில்தான் அன்னாபிஷேகத்தை நடத்துகிறார்கள். சிவபெருமானின் திருமேனியில் செய்யும் அன்னாபிஷேகத்தை பார்த்தாலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதையே நம் முன்னோர் சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று கூறியுள்ளனர். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் ஒவ்வொரு அரிசியிலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். அதனாலேயே அன்னாபிஷேகத்தை வணங்குவது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்னாபிஷேக பிரசாதத்தை உண்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும், தீராத நோய் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.